Hi friends, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல ப்ளவுஸ் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்த்திருப்பீங்க. இப்போ அந்த அளவை வச்சு நம்ம எப்படி பேப்பர்ல மார்க் பண்ணி எப்படி கட் பண்றதுன்னு பாப்போம். வாங்க. இப்போ மார்பு சுற்றளவு வந்து 21. மார்பு சுற்றளவு வந்து 21 இருக்கு. மார்பு சுற்றளவு 21. 21ல பாதி 10 மடிச்சுக்கோங்க. 10 வரை அளந்து பார்த்துட்டு 10 இருக்கிற வரை மடிச்சுக்கோங்க. எப்பவுமே க்ளோஸ் வந்து நம்ம பக்கம் தான் இருக்கணும், ஓப்பன் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கணும். இப்படி இங்கே வந்து க்ளோஸ். இப்போ 10 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டா எனக்கு 10 இருக்கு. இப்போ உயரம் எடுப்போம். உயரம் வந்து 11 இருக்கு. 2 வந்து எதுக்குன்னா கீழே 1.5 இன்ச்சு தையலுக்காகவும் மடிச்சு அடிக்கிறதுக்காக, 1/2 இன்ச்சு வந்து மேலே வந்து தையலுக்காக. அப்போ மொத்தம் 13. உயரம் வந்து 13 எடுங்க. எப்பவுமே ரைட் சைடு தான் பின்பக்க கழுத்து வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே ரைட் சைடு தான் பின்பக்க கழுத்து வரும். இப்போ எனக்கு 13 இருக்கு. கரெக்டாக 13ல் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ கீழே 1.5 இன்ச்சு விட்டுருங்க மடிச்சு அடிக்கிறதுக்காக. கீழே 1.5 இன்ச்சு மடிச்சு அடிக்கிறதுக்காக மார்க் பண்ணி கோடு போட்டுருங்க. இப்போ கழுத்தோட அகலம் எனக்கு வந்து 2.25 இருக்கு. கழுத்தோட அகலம் 2.25. மேலே உயரம் எடுத்திருந்தோம்ல, அதுல இருந்து இங்க இருந்து கரெக்டா 2.25. அங்கிருந்து ஷோல்டர் அகலம். ஷோல்டர் அகலம் வந்து எனக்கு வந்து 2.25. 2.25. ஷோல்டர் அகலம் வந்து 2.25. ஆம்ஹோல் உயரம் வந்து எனக்கு 4.5 இருக்கு. ஆம்ஹோல் உயரம் வந்து 4.5. அதை எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து கீழே ஆம்ஹோல் உயரம் 4.5 எடுத்து அப்படியே கோடு போட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இங்கிருந்து பின்பக்க கழுத்து, பின் கழுத்து உயரம் வந்து எனக்கு 5 இருக்கு. பின் கழுத்து உயரம் வந்து எனக்கு 5 இருக்கு. இங்கிருந்து கீழே 5. குறிச்சுக்கோங்க. இப்போ இங்கிருந்து 1 இன்ச், இங்கிருந்து 1 இன்ச், அது மாதிரி இங்கிருந்து 1 இன்ச், ஆம்ஹோல்ல இருந்து 1 இன்ச்சும் பின் கழுத்தை வந்ததுலேருந்து 1 இன்ச்சும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க.
இப்போ அவ்வளோதான். இது வந்து பின்கழுத்தோடது எல்லாமே முடிஞ்சு. இது வந்து நேர்கட் ப்ளவுஸு. பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்பு சுற்றளவு எடுத்தீங்க. அதுக்கப்புறம் உயரம் வந்து கீழேருந்து 1.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் கழுத்து அகலம், இங்கேருந்து ஷோல்டர் அகலம், இங்கேருந்து ஆம்ஹோல் உயரம், இங்கேருந்து பின்கழுத்து உயரம். அவ்வளோதான். இப்போ முன்கழுத்து எடுக்கலாம். முன்கழுத்து வந்து நம்ம கழுத்து அகலம் எடுத்ததுலேருந்து இங்கே லெஃப்ட் சைடு எடுக்கணும். இப்போ முன்கழுத்து உயரம் எனக்கு வந்து முன்கழுத்து உயரம் வந்து 5.25 இருக்கு. கரெக்டா? முன்கழுத்து உயரம் 5.25. இருக்கு. கரெக்டாக 5.25 அந்த கோட்டில் வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இது முன்கழுத்து உயரம். இப்போ அதே சைடு இங்கே ஆம்ஹோல் உயரம் எடுத்தீங்களா, அதே மாதிரி இங்கிட்டு லெஃப்ட் சைடும் ஆம்ஹோல் உயரம் எடுத்துருங்க. ஆம்ஹோல் உயரம் வந்து 4.5 எடுத்திருந்தோம். அதே வச்சு ஷோல்டர் கீழே வச்சு 4.5 வச்சு எடுத்துருங்க. 4.5 வச்சு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக இங்கே அந்த வளைவு குறித்த மாதிரியே இங்கேயும் குறிச்சிடுங்க. கரெக்டாக 1 இன்ச். அதே மாதிரி இங்கேயும் 1 இன்ச். குறிச்சிட்டு இந்த வளைவு போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன எடுக்கணும்னா முன் கழுத்து டு பட்டி எவ்வளோ இருக்குன்னா 4.5 இருக்குது. இப்போ முன் கழுத்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே முன் கழுத்து இருக்குது. இங்கேருந்து 4.5 வைங்க. இங்கேருந்து 4.5. முன் கழுத்து டு பட்டி 4.5. கரெக்டாக பாருங்கள். கீழே முன் கழுத்துலேருந்து 4.5 ஒரு கோட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் டு பட்டி எவ்வளோ இருக்குது? 9.25. கரெக்டாக நம்ம ஷோல்டர் அளவு எடுத்திருந்தோம்ல, அங்கேருந்து 9.25. கரெக்டாக அந்த கோட்டில் வச்சு 9.25 அளவு குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்ஹோல் டு பட்டி 4.5 இருக்குது. ஆம்ஹோல் டு பட்டி 4.5. ஆம்ஹோல் எடுத்திருந்தோம்னா அந்த கடைசியில் எடுக்கணும். இங்கே கடைசியில் எடுக்கணும். பாருங்க 4.5. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. முன்கழுத்து டு பட்டி, ஷோல்டர் டு பட்டி, ஆம்ஹோல் டு பட்டியை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். முன்கழுத்தும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெட்டிக்கலாம்.
இந்த ஷோல்டர் டூ பட்டி ஆம்போல் டூ பட்டி எடுத்த சைடில் தான் நம்ம பட்டி அளவு எடுக்கணும். இங்கே தான் பட்டி அளவு எடுக்கணும். இப்போ நம்ம வெட்டிக்கலாம். துணியை அப்படியே வச்சு தான் வெட்டணும். உங்களுக்கு தெரியறதுக்காக துணியை மேலே எடுத்து வச்சு வெட்டுறேன். இந்த ஆர்ம் ஹோல்ல இருந்து கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல் வரை அப்படியே வெட்டிடுங்க. இப்போ இந்த நடுவில் உள்ளதை அதே மாதிரி இங்கேயும் இப்படி வெட்டிடுங்க. பின் கழுத்துலேருந்து முன் கழுத்து வரை அப்படியே ஜாயின் பண்ணி வெட்டிடுங்க. இது தனியாகவும் வெட்டி வைக்கலாம். இதுக்காக இதை நம்ம கொக்கிக்கு இதுக்கு இந்த துணி யூஸ் ஆகும். அதுக்காக அதை வெட்டாமல் ஒரே இதை வெட்டுறேன். வெட்டிட்டு இது நடுவில் உள்ளதை வெட்டி விட்டுருங்க. கழுத்து அகலம் இது ஒரே கோடு போட்டிருந்தீங்களா, அதை நடுவில் கரெக்டாக பார்த்து வெட்டி விட்டுருங்க. வெட்டியாச்சு. இது பின் கழுத்தோட அளவு. இது முன் கழுத்து. அந்த ஷோல்டர் டு பட்டி இதெல்லாம் வெட்டினோம்னா அதுலேருந்து அதை அப்படியே வெட்டி விட்டுருங்க. அப்புறம் இதையும் வெட்டி விட்டுருங்க. இது முன்கழுத்து, இது பின் கழுத்து. இந்த 1.5 இன்ச்சு விட்டோம்ல கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு, அதை மடித்து ஒரு கட் பண்ணி விட்டுருங்க தெரியறதுக்காக. தெரியறதுக்காக இந்த மாதிரி தான் அளவெடுத்து வெட்டணும். தேங்க்யூ.